ஹே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த Blackmagic கேமரா ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது. செகண்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். தேர்டு லட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஃபோர்த்து நானே ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹவு டு யூஸ் Blackmagic கேமரா. ஃபஸ்ட்டு Blackmagic கேமரா ஆப்பை ஜஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Blackmagic கேமரா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா Blackmagic ஆப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் கேமரா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா அதை விட நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? காரணம் நம்ம மேனுவலாக இங்கே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, எடுத்த உடனே செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. இப்போ 4K நான் வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கோடக் இதிலே வச்சுக்கோங்க. H265 இல்லைனா இது வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு மோஸ்ட்லி நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுனே வச்சுக்கிறேன். பிட்டு ஹையர் பிட் ரேட்டே வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கலர் ஸ்பேஸ். ஸோ இதில் ரெக்ஸன் ஒன்றே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிட்டீங்களா? தென் செகண்ட் ஒன் லென்ஸு. ஸோ இதுதான் செகண்ட் ஒன் பண்ணணும். லென்ஸில் உங்களுக்கு என்ன லென்ஸ் உங்கள் கேமராவில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன லென்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வச்சுக்கிறேன், லென்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ரெண்டு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபிஎஸ்ஸை டச் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் நான் எஃபிஎஸ். ஸோ எஃபிஎஸில் எனக்கு 30 FPS ஓகே. 30 இல்லை 24 வச்சுக்கலாம். இப்போ நான் 30 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு. ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடுக்கும் இது எஃபிஎஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னா, இப்போ இந்த எஃபிஎஸ் 30 இருந்துச்சுன்னா இந்த ஷட்டர் ஸ்பீடு 60 இருக்கணும். இப்போ இது 24 இருந்துச்சு அப்படின்னா இது 50 இருக்கணும். ஸோ இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுள் ரேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 25னா 30னா 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அதே ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ இது குறையக்கூடாது. இப்போ 30ல் தான் இது 60ல் வச்சுக்கலாம். மீன்ஸ் அது கீழே குறைஞ்சிடக்கூடாது. ஸோ குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ் அடிக்கும், ப்ளஸ் லேக் ஆகும் வீடியோ. பட் ஆனால் கூடிக்கலாம், ஏன்னா வேறு வழி இல்லை. ஃபோனில் நம்மளால் கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 200 வச்சுக்கிறேன். எனக்கு 200 சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேமராவாக இருந்தால் ND ஃபில்டர் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிடலாம். 30ல் வச்சு 60ல் வச்சு. பட் ஆனால் இப்போ நம்மகிட்ட NDலாம் கிடையாது. ஸோ நம்ம ஷட்டரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ஷட்டர் 200 வச்சுட்டேன். தென் இதுக்கப்புறம் ஷட்டர் நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? முக்கியம் இது லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ISO வாங்க. ISO மினிமம் ISOலேயே வச்சுக்கோங்க. 100 ஆர் 100க்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. எவ்வளோ மினிமம் முடியுமோ அவ்வளோ மினிமம் வச்சுக்கோங்க. நான் 34ல் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ் இப்போ நான் ஆட்டோவில் லாக் எடுத்து விட்டு ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு கூலர் டோன் ஆகும். நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வார்மர் டோன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒயிட் பேலன்ஸ் எனக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இது நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வச்சுக்கிறேன். லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணுறது மெயின். ஓகேங்களா? இப்போ டிண்ட்டு. ஸோ டிண்ட்டையும் நான் லாக் எடுத்து விட்டு எனக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஆட்டோ மோட் கொடுத்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோட் எனக்கு ஓகேவா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிண்ட்டை கொடுத்து எனக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் ஒன் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, மோஸ்ட்லி மேக்ரோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஷூட்லாம் பண்ணுறப்ப எதில் ஃபோக்கஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு தேவையில்ல, ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிரிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற கிரிட்டு, ஃபோக்கஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இதை பாருங்கள். இது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறையா சினிமேட்டிக்
ரேஷியோ பார்த்துக்கோமா தெரியுமா உங்களுக்கு? ஸோ இப்போ அந்த மாதிரி ரேஷியோ வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணுவோம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஏதாச்சும் பார்ட் வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது, ரிஸ்க் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம சேஃப் ஜோனில் வச்சு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, அந்த ரேஷியோ இது கட் ஆகாது. ஸோ அதனால இது வந்து சேஃப் ஜோனை வச்சு எடுத்துக்கலாம். சினிமாலேயே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லோரும். தென் அதுக்கப்புறம் இது எனக்கு இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் ஸோ இது வந்து இந்த ஃபோக்கஸ்க்கு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தேவையில்ல, ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் இது என்னது, ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எனக்கு வந்து வார்மாக இருக்குது. இந்த மாதிரி வார்ம டோன் இங்கே போட்டுருக்க பாருங்களேன், எவ்வளோ வார்மு கூலு இந்த மாதிரி. ஸோ வார்ம டோன் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எதுவும் தேவையில்ல. இது வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு. ஸோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கும். இப்படி வேணும் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் எடுத்துவிட்டு நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் ஆகும், உங்களுக்கு தெரியுதா? இப்போ என் கையை வச்சு காட்டுறேன். இப்போ என் கையில் ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கேமரா செட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கேமரா செஃப்ட் ஆகிடுச்சு, என்னோட கை இதாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆனால் மோஸ்ட்லி ஆட்டோ ஃபோக்கஸே ஐஃபோனில் பக்காவாக இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சாச்சா? தென் அதுக்கப்புறம் எக்ஸ்போசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு வந்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓகே 100 நல்லா இருக்குது, நான் 100 வச்சுக்கிறேன். எக்ஸ்போசர் தான் அது. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷர் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், லைட்டாக என்னோடய கிம்பிள் அசிஸ்டாக கூட எனக்கு அவ்வளோ செக் ஆகுது. இப்போ நான் ஸ்டாண்டர்டில் வச்சேன்னா எனக்கு பாருங்கள் இப்போ அதே இது, இப்போ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு. இப்போ நான் சினிமேட்டிக்கில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரீமில் வச்சேன் அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரீமில் வைக்கிறது என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நம்ம டக்குன்னு அசைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி அசையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சினிமேட்டிக் ஆர் ஸ்டாண்டர்டில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கிறேன். தென் அவ்வளோதான். தென் இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளாப் போர்டு. ஸோ இது என்ன சீன் எடுக்கிறோம், எத்தனாவது ரீல் எடுக்கிறோம், எத்தனாவது சீனு, எத்தனாவது டேக், இது ஓகே டேக்கா இல்லை டே நைட்டா, எக்ஸ்டீரியரா, குட் ஷாட்டா, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் நேமு, கேமரா நேமு, இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஆனால் இப்போ இது தேவையில்லை, அதனால் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் வந்து லட்டில் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் லட்டை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஹே கைஸ், ஸோ இதுவரை நம்ம வந்து பேசிக்காக கேமராவில் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே வரேன். ஸோ ஃபஸ்ட்டு கோடக். ஸோ கோடக் இது தான், பிட்ரேட் இதை நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து லாகில் ஷூட் பண்ணும்போது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹையராக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ தேவைப்படுது, நான் இதில் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரெசல்யூஷன் அப்படியே மட்டும் சொன்னேன், 4K உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை வச்சுக்கோங்க, ஓப்பன் கேட் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் கலர் ஸ்பேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் லாக் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் ஸ்பேஸே வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னது வந்து வெறும் 14, அதனால் லாக் இல்லை. ஸோ லாக் வைக்க முடியல, ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி வீடியோஸில் வந்து லாகில் வச்சு தான் அவங்க லாகில் வச்சுட்டு அப்படியே ஒரு லட்டை போட்டு ஒரு கலர் இப்படி மாதிரி காட்டுவானுங்க. இப்படி தான் அது. தென் அதுக்கப்புறம் டைம் போடுறது தேவையில்லை. தென் எனேபிள் வெர்டிக்கல் வீடியோ, இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நார்மல் கேமரா இருக்கிற மாதிரி இது வெர்டிக்கலாக ஆயிரும். ஸோ இப்போ இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ நம்ம வச்சுருந்தோம் தெரியுமா உங்களுக்கு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் கேமரா வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரிகர் சவுண்டு, ஸோ இதெல்லாம் வேணாம். ஷட்டர் நான் சொன்னாலே 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு ஷட்டர்லாம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண வராது அப்படின்னாலும் நீங்கள் ஆங்கிளில் மட்டும் போட்டுடலாம். ஆங்கிளில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் FPS அட்ஜஸ்ட் பண்ணாலே அங்கே அதுவே ஷட்டர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். தென் அதுக்கப்புறம் லென்ஸ் கரெக்ஷன் இருக்கட்டும். தென் நான் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோஃபோனு, ஸோ இது மிரர், இது நார்மலாக நம்மளோட இதிலே இருக்கும். ஸோ எந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணமோ அதை வச்சுக்கோங்க.
அதுலேயே மைக்ரோஃபோன் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் வேணாம். ஸோ என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஏசிசி ஃபார்மெட்டா இல்லை லீனியர் பிசியா. ஸோ இது எப்பவுமே ஏசிசிலாம் வச்சு இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டீரியோவா மோனோவான்றதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அந்த கலர் மானிட்டர்லேருந்து எப்படி தெரியணும் அப்படின்ற மாதிரி கலர் வச்சுக்கலாம். இது லாகில் ஷூட் பண்ணால் நமக்கு தேவைப்படும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸிலாம் ஆனில் இருக்குது. ஸோ லட் மேனேஜர் என்ற ஒரு 26 லெட் இருக்குது. நான் லட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ உடனே சொல்கிறேன் உங்களுக்கு இருங்க. ஸோ அவ்வளோதான் பேசிக்காக செட்டிங்ஸ்லாம் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம், லட்டை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். லட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் என்னதில் பார்த்தீங்கன்னா நிறையா லட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லட்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இப்போ சர்ச்சில் போய்ட்டு நான் கொடுக்குறத அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிரேட் ஃப்ரீ சினிமேட்டிக் லட். ஸோ இதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ இதில் அப்படியே லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த ஃப்ரீ லட்ஸ் பேக் அப்படின்றதுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கேட்கும். ஸோ டவுன்லோட் எங்கே ஆகணுன்றதை கொடுத்து இப்போ நான் இதை உள்ள நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த நியூ ஃபோல்டர் நான் வந்து போட்டேன். ஓகேங்களா, இப்போ எங்கே போட்டோன்றது முக்கியம். தென் இதுக்கப்புறம் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. வந்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா லட் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு 26 இருக்குது. ஸோ லட்டை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இம்போர்ட் லட்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஓப்பன் பண்ணணும் இதை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நியூ ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைல் தனியாக ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓகேங்களா, இது ஜிப் ஃபைலாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிரும். தென் இதுக்கப்புறம் வந்துட்டு இம்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு கரெக்டாக அதை நியூ ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எஃப்ஜி லட்டுன்னு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறேன். நியூ ஃபோல்டரில் போய்ட்டு ஃபஸ்ட் நான் இதை பண்ணேன். அப்புறம் எஃப்ஜி லட்ஸ்னு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா லட்டும் இங்கே கீழே ஆட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற லட்ஸு. இது கீழே நம்ம ஆட் பண்ணியிருக்க லட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, தென் இதுக்கப்புறம் இப்போ நம்ம கேமரா ஆப்பில் வந்துட்டு லட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா லட்ஸுமே இப்போ ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இது ஒரு லட்டு. ஸோ டஸ்ட் கீ. ஸோ இந்த மாதிரி எல்லா லட்டுமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் சைடில் கிளிக் பண்ணி. இதான் என்னோட பிளாக் மேஜிக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வந்து என்னோடய வீடியோவோட ரெசல்யூஷன். ஸோ நான் அப்படியே செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு 4K தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, 4K தான் இருக்குது. இதை வந்து இதுக்கு வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பிட்ரேட் வச்சுக்கிறேன். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்க்குறது வந்து லென்ஸை பார்க்குறேன். எனக்கு வந்து இது வந்து ஒயிடில் இருக்கணுமா ஆர் 26 இருக்கணுமா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் எஃபிஎஸ் பார்க்குறேன். 30 இல்லை 24 நான் வச்சுக்கிறேன். நான் வந்து 24 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 24 வச்சுக்கிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிட்டேன்னா தென் அதுக்கப்புறம் ஷட்டர். ஸோ ஷட்டர் என்ன சொன்னேன், 24 இருக்குன்னா இது எவ்வளோ இருக்கணும், 50 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இதை 50 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓவை எனக்கு நான் ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சைடில் லைட் வச்சுருக்கேன். ஸோ ஐஎஸ்ஓ நான் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ். நான் வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸாக வச்சுக்கிறேன்.
ஸோ இவ்வளோத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா. தென் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றது தான் லட்டு. தென் லட்டில் வந்துட்டு எல்லா லட்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இது எடுத்து வச்சுக்கிறேன். இந்த லட்டு ஒன்று. தென் அதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லட்டு எஃப்சி சினி பேசிக். ஸோ இதை வச்சு நான் இதில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஸோ இதுவும் நல்லா இருக்கு. ஸோ நாஸ்டாலஜிக் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நான் இதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட லட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஐஎஸ்ஓ ஷட்டர் லட்டு. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும்.